லிங்கம் பாஸ் நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். நிறைய பிளான் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டே வர்றீங்க. அந்த வகையில் நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மாத்திரம் தெரியும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த திசை நீங்கள் எப்படி நம்ம பார்த்து வாங்குறது? இப்போ இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு. அதில் நீங்கள் 1ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ 19ஆம் தேதியோ 28ஆம் தேதியோ நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் தலைவாசல் மெயின் டோர் வைத்து வீடு கட்டுவது ரொம்ப சிறப்பு. உதாரணத்திற்கு ஈஸ்ட் பக்கமும் ரோடு, நார்த்து பக்கமும் ரோடுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா 3/12/21ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் ஜாதகத்தில் குரு அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கும், ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு இந்த நார்த்து பக்கமும் ரோடு ஈஸ்ட் பக்கமும் ரோடு சிறப்பு. ஒன்றுக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். நார்த் ஃபேஸிங் வாசல் வச்சு வீடு கட்டணும். 5ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு யோகம். வடக்கு வாசல் குபேரத்துக்கு பொருளை கொடுக்கும். நார்த்து பக்கமும் ரோடு, வெஸ்ட் பக்கமும் ரோடு, நார்த் வெஸ்ட் கார்னர். 2ஆம் தேதி 11ஆம் தேதி 20ஆம் தேதி 29ஆம் தேதி வாயு மூளைக்கு உண்டானவர் யாருன்னா சந்திரன், மனோகாரகன். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்வார்கள். மேற்குக்கு 8/17/26ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு யோகம். மேற்கு தெற்குக்கு 4/13/22/31 7/16/25ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் இந்த கார்னர் மன யோகத்தை கொடுக்கும். ஸோ தென்மேற்கு ராகு அதிகாரம் பெற்றிருக்கவங்களுக்கு இது யோகம். ராகு தசை நடக்கிறவங்களுக்கு யோகம். தெற்கு திசை 9/18/27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் அக்னி மூலை கார்னர் சவுத் ஃபேஸிங்கும் ஈஸ்ட் 2 பக்கமுமே ரோடு, கிழக்கு ரோடு தெற்கு ரோடு இருக்கிறவங்களுக்கு 6/15/24ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் சுக்கிரன் ஜாதகத்தில் அதிகாரம் பெற்றிருக்கிறவங்களும் இந்த திசையை வாசல் வச்சு வீடு கட்டிக்கலாம். ஏதாவது சந்தேகம் ஏதோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இதனுடைய அமைப்பை பற்றி நீங்கள் பதிவு பண்ணுங்கள். பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.